லேண்ட் ஏரியா 7 சென்ட்ல நல்லா பெருசாக இருக்கிறதுனால சுற்றியும் நிறைய இடம் விட்டு இன்டர்லாக் பிரிக்ஸில் இந்த 1 BHK வீட்டை நல்லா வசதியாக கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சிட் அவுட்டுக்கு கேரளா ஸ்டைலில் டபுள் ஏர் டைப்பில் ஓடுகளில் ரூஃபிங் அமைச்சு நிறைய ரவுண்ட் பில்லர்ஸோட முகப்பு டிசைன்ஸும் கொடுத்து ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் ஃப்ளோரிங்கு பூரா ஃப்ளேவர் பிளாக்ஸ் லே பண்ணி இன்னர் ஃப்ளோரிங்க்கு ட்ரெடிஷ்னலாக ஆத்தங்குடி டைல்ஸை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் வேறு வேறு டிசைனில் வேறு வேறு கலர்ஸில் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் உட்கார்றதுக்கு நிறைய இடங்களில் திண்ணை அமைச்சிருக்காங்க. சிட் அவுட்டில் 2 பக்கமும் திண்ணை, லிவிங் ஹாலில் சோஃபாக்கு பதிலாக திண்ணை, பெட்ரூம்லேயும் எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷில் பெரிய திண்ணைன்னு நிறைய சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதோட செடிகள் வைக்கிறதுக்கு நிறைய இடங்களில் நீள நீளமாக பிளான்டர் பாக்ஸும் கட்டியிருக்காங்க. சைடில் ரூஃபிங் ஒர்க்கோட கசிபோ செட்டப், பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட ஓப்பன் கிச்சன், ரெஸ்ட் ரூம் கான்செப்டில் ட்ரை ஏரியா அண்டு வெட் ஏரியாவை தனித்தனி ரூமாக பார்ட்டிஷன்னு வீட்டை ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை யார் கட்டியிருக்காங்க, எங்கே கட்டியிருக்காங்க, எவ்வளோ செலவாச்சு, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு சேலுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் பழனி பக்கத்தில் லட்சலப்பட்டியில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா 7 சென்ட். சைட் வெஸ்ட் ஃபேஸிங். வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங். பில்டப் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட். முழு வீட்டை ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஓப்பன் டைப்பில் பார்க்கிங் ஏரியா. தரைக்கு பூராமே பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் 5000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் 2 வாட்டர் சம்ப், ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கு, இன்னொன்று ஆர்டினரி வாட்டருக்கு. செடிகள் வைக்கிறதுக்காக சைடில் பார்த்தீங்கன்னா நீள நீளமாக நிறைய பிளான்டர் பாக்ஸ் கட்டியிருக்காங்க. இதில் செடிகள் வைக்கும் போது பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். சவுத் ஈஸ்ட் கார்னரில் பெரிய கசிபோ, மெட்டலில் ஃப்ரேம் ஒர்க் செஞ்சு மேலே யூபிவிசி சீட்டில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கசிபோ பெருசாக இருக்குது. தேவைப்படும் போது இதை கார் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் சைட் ரோட அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக காம்பவுண்ட் வால் சென்டரில் ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான வீடுகளில் செடிகள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடம் விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து செடிகள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை, நிறையவே இடம் விட்டுருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் பெரிய சிட் அவுட் ஏரியா. கேரளா ஸ்டைலில் டபுள் லேயர் டைப்பில் ஓடுகளில் ரூஃபிங் அமைச்சு நிறைய ரவுண்ட் பில்லர்ஸோட முகப்பு டிசைன்ஸும் கொடுத்து ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டோட்டோட சைஸ் 35க்கு 5. இதெல்லாமே காங்கிரீட் பில்லர்ஸ் ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டில் உட்கார்றதுக்கு வசதியாக ஈஸ்ட் வெஸ்ட்னு 2 பக்கமும் கிரானைட் ஃபினிஷில் பெரிய திண்ணை கட்டியிருக்காங்க. தரைக்கு பூராமே ஆத்தங்குடி டைல்ஸ் வச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை டபுள் டோர் டைப்பில் 7க்கு 4 அடி சைஸில் ஸ்டீலில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 13. தரைக்கு கிரீன் கலரில் ஒரிஜினல் ஆத்தங்குடி டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் வாலில் டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கார்னரில் சின்னதாக ஒரு ரூம். உள்ள யூபிஎஸ், சிசிடிவி கேமரா, மானிட்டரிங் யூனிட், இன்டர்நெட், வைஃபை எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். டிவி வாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபாக்கு பதிலாக சிவில் ஒர்க்ஸ்லேயே தின்ன மாதிரி கிரானைட் ஃபினிஷில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
வீட்டில் ப்ராப்பர் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக தேவைப்படுற இடங்களில் பெரிய பெரிய யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து ஓப்பன் கிச்சன். ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில டபுள் பிளாட்ஃபார்ம் டைப்பில் கிரானைட் ஃபினிஷில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக குவாட்ஸ் சிங்க் மாட்டியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டரை நாம் அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபும் கீழே நிறைய வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து கிச்சனை செப்பரேட் பண்ணி காமிக்கிற விதமாக தரைக்கு பார்த்தீங்கன்னா வேறு டிசைனில் ஆத்தங்குடி டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 11x16. ஒவ்வொரு ரூம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேறு கலரில் வேறு டிசைனில் ஆத்தங்குடி டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா விண்டோக்கு ஃப்ரண்ட்டில் உட்காரத்துக்கு வசதியாக பே விண்டோ மாதிரி சிவில் ஒர்க்ஸ்லேயே தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. செவறுகளை பூரா ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பட்டி வச்சு நீட்டாக பெயிண்ட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். உள்ள தனியாக வாஷ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பூராமே டைல்ஸ் வச்சிருக்காங்க. பாத்ரூமை பார்த்தீங்கன்னா ட்ரை ரூம் வெட் ரூம்னு ரெண்டாக செப்பரேட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கிளாஸ் அண்ட் அலுமினியமில் பார்ட்டிஷன் வால் வித் டோரோட செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது வெட் ரூம் சைஸ் 5x4. இது ட்ரை ரூம் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. இதுவும் சைஸ் 5x4. ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பக்கத்தில் ஒரு தனி ஸ்டோர் ரூம். உள்ள ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சேலுக்கு இல்லை. ஹேடே பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு பழனி பக்கத்தில் லட்சலாப்பட்டியில் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி இன்டர்லாக் பிரிக்ஸ் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, இல்லை மாடர்ன் ஹவுஸ், ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ், எந்த மாதிரி ஹவுஸாக இருந்தாலும் ஹேடே பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க கோயம்புத்தூர் அண்டு சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை சில ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்க்காக அதையும் பாருங்கள். டெரஸ் ஃப்ளோருக்கு பூராமே கூலிங் டேங்க்ஸ் வச்சுருக்காங்க. கார்னரில் 2 டேங்க், அதில் ஒன்று ட்ரிங்கிங்காக எஸ்எஸ் டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.